தமிழ் மீடியா என்டர்டெயின்மென்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மே 4 2021 சட்டசபை தேர்தலோட ரிசல்ட் வந்து இன்னும் 2 நாட்கள்ல இருக்கு. இன்னைக்கு மே 1, 2, 3 முடிஞ்சா 4ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அரியணையில வந்து யார் உட்கார போறாங்க? டிஎம்கேவா, அதிமுகவா, டிவிகேவா, யாருன்னு ஒரு மிகப்பெரிய எக்ஸிட்டிங் போல்லாம் நடந்தது. எக்ஸிட்டிங் போல்ல ஒன்னுத்துல ஒரு மாதிரி இருக்கு. இது தேர்தல் கணிப்பா இல்ல திணிப்பான்ற போலதான் எனக்கு தோணுச்சு. பொதுவாக தேர்தல் கணிப்பு வந்து என்னைக்குமே எக்ஸிட்டிங் போல் வந்து என்னைக்குமே சக்சஸ் அடைஞ்சது கிடையாது. சில காலங்கள் அது ஒற்றிருந்து போனது. இது அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுமானதும் ஒரு மிகப்பெரிய இது. ஏன்னா இப்ப வர எல்லாருமே வந்து நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லுவானா தெரியல. மிகப்பெரிய படித்தவர்களும் இருக்காங்க, வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களும் இருக்காங்க. சில பேர் இதை ஆர்வமா பதில் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. இவங்க ஒரு குத்து மதிப்பா ஒரு சராசரியா சில பேர்கிட்ட எடுத்துட்டு இதுதான் கருத்து கணிப்பு அப்படின்ட்டு ஒரு சேனல், ஒரு இந்தியா டுடே எடுத்தாலும் சரி, ஒரு நேஷனல் சேனலா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து சேனலாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கும்பொழுது எக்ஸிட்டிங் போல் வந்து எப்போதும் சக்சஸ் கொடுக்காதுன்றதுதான் உண்மை. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம். நாளை மறுநாள், அதாவது 4ஆம் தேதி காலையில கண்டிப்பாக 10 மணிக்குள்ள நமக்கு வந்து இந்த விஷயம் யார் ஜெயிக்க போறான்னு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் நீங்களும் காத்துட்டு இருங்க, நானும் காத்துட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.